உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பலவந்தாங்குளம் அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருக்கு நன்றி சொல்ல, அவரது இரக்கத்தை வேண்ட, மன்னிப்பு பெற, அவருடைய ஆசீர் பெற வந்திருக்கிறோம். ஆண்டவர் இத்திருப்பலி வழியாக நம் ஒவ்வொருவரையும் தமது அருளால் ஆசியால் நிரப்ப நாம் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டு பேர் வகை கொள்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1,
இறைவசனங்கள் 3 முதல் 9 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்ல ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதலுக்குரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே,
உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதரால் இது இயலாது, கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள்தான் சிறந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் என்று நமது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியிடம் ஆயர் பேரவையின் போதனையும் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எனது 44 ஆண்டுகால வாழ்க்கை யோசிக்கிற பொழுது என் தாய் அடிக்கடி சொல்லக்கூடிய சில ஆழமான நம்பிக்கை நிறைந்த விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் கடைசி வார்த்தையாக பார்க்கிறேன். என் தாய் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் 2. 1, நாம் கல்லையோ மண்ணையோ அல்ல, உயிருள்ள தேவனை, உயிருள்ள ஆண்டவரை, உயிருள்ள சர்வேஸ்வரனை, உயிருள்ள கடவுளை, உயிருள்ள இயேசுவை நாம் கும்பிடுகிறோம். நாம் கல்லையோ மண்ணையோ கும்பிடுகிறவர்கள் அல்ல. எனவே உயிருள்ள ஆண்டவர் நம் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வார். அவரால் முடியும். நாம் கல்லையோ மண்ணையோ அல்ல, உயிருள்ள தேவனை, கடவுளை கும்பிடுகிறோம். 2வதாக என் தாய் சொல்லக்கூடிய ஒரு மறைக்கல்வி போதனை, யாக்கோபு தனது நூலில் சொல்லக்கூடிய வார்த்தை, உலகில் இருக்கும் அவனை விட உன்னுள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகில் இருக்கிற அவன் என்று சொல்லுகிற பொழுது அது பணம், பதவி, ஜோஷியக்காரன், மாந்திரியக்காரன், குறி சொல்லுகிறவன், அரசியலில் பலம் வாய்ந்தவன், இன்னும் பல நிலைகளில் பலம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள், பலசாலிகளாக கருதப்படுகிறவர்கள். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். சிறிய தாவீது மிகப்பெரிய கோலியாத்தை எதிர்த்து சண்டையிடுகிற சொல்கிற பொழுது கோலியாத் தாவீதை பார்த்து ஏளனம் செய்வான். இதோ உன்னை நான் சிறிது நேரத்தில் வானத்து பறவைகளுக்கு, வனத்து விலங்குகளுக்கு இரையாக்குவேன். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, உன்னை நான் இப்போ சட்னியாக்க போகிறேன், நீ ஒரு சின்ன பையன் என்று. ஆனால் தாவீது சொன்ன வார்த்தை, கோலியாத்தை பார்த்து, நீயோ படையோடும் ஈட்டியோடும் எரிவேலோடு வருகிறாய், ஆனால் நானோ நீ இகழ்ந்து வெறுத்த கடவுளாகிய ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி, அங்கு நடந்த போரில் நமக்கு தெரியும், தாவீது சிறிய ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து கோலியாத்தினுடைய நெற்றியை குறிவைத்து தாக்க, கோலியாத் அவன் எவ்வளவு மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாலும், உருவத்திலும் ஆள் படைபலத்திலும் ஆயுதங்கள் பலத்திலும் இருந்தாலும் கூட அவன் மாண்டான் என்று சொல்லப்படுகிறது. இது மனிதரால் அல்ல, கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் முடியும். இந்த விசுவாசத்தில் வாழ்வோம். ஆண்டவர் இயலாத காரியங்களை இயலச் செய்கிறவர். அன்னை மரியாளின் வாழ்க்கையில்
சம்மனசு கபிரியேல் வந்து சொன்ன பொழுது கன்னிமரியால் கலங்குகிறார்கள். நான் கன்னியாயிற்று, நான் கணவனை அறியாதவர். அப்பொழுது இதே வார்த்தையை கபிரியேல் சம்மனசு கன்னிமரியாளை பார்த்து சொன்னது, நீ கன்னி, கருவுற்று மகனை பெறுவாய், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், நீர் பெற்றெடுக்கிற குழந்தை தூயது, நீர் மட்டுமல்ல முதிர்ந்த வயதில் கருவுறவே இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட உறவினர் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார். கருவுறவே இல்லாத என்று சொல்லப்பட்ட அவருக்கு 6ஆம் மாதம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாளுக்கு அங்கு மறைக்கல்வி விசுவாச கேட்டிகிசம் கிளாஸ் அந்த சமணசால் எடுக்கப்பட்டது. அன்பு மக்களே, அந்தோணியாரின் பிள்ளைகளே, இந்த ஒரு விசுவாச மறைக்கல்வி போதனையை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்லி பார்ப்போம். மனிதருக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் முடியும். கடவுளால் நாம் நிற்பது, நடப்பது, படுப்பது, உறங்குவது, உண்ணுவது, குடிப்பது எல்லாமே அவருக்கு தெரியும். திருப்பாடல்கள் 139 சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆண்டவரின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் கடவுளால் எல்லாம் முடியும் என்ற நிலையில் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் நமது கவலைகள், கஷ்டங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், பிள்ளைகளுக்கான படிப்பு, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், பொருளாதார தேவைகள், வீடு கட்டுமான பணிகள், தொழில் விருத்தி, விவசாயம், கால்நடை விருத்திகள் என எல்லா காரியங்களையும், நம் நோய் நொடிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடவுளால் சரிபடுத்த முடியும். கடவுள் உயிரோடு இருக்கிறார். நாம் கல்லையோ மண்ணையோ அல்ல, உயிருள்ள தேவனை, உயிருள்ள இரட்சகரை, உயிருள்ள இயேசுவை நாம் விசுவசிக்கிறோம், பின்பற்றுகிறோம், அவரிடம் ஜெபிக்கிறோம். அவரால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து ஜெபிப்பார். நம்மோடு வாழுகிற நம் காவல் தெய்வம் கோடி ஏற்பதற் புதுமை வல்லல் புனித அந்தோணியார் நமக்காக, குடும்பங்களுக்காக பரிந்து ஜெபித்து கடவுளால் எல்லாம் முடியும் என்ற ஆசீரை அருளை கொடுப்பார். ஆமென். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. தளிர்பாதம் வைத்தே படைத்தோம் பொருளை, ஒளிர்கரம் கொண்டே ஆசீர்வதித்தே. தளிர்பாதம் வைத்தே படைத்தோம் பொருளை, ஒளிர்கரம் கொண்டே ஆசீர்வதித்தே. களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து அளித்தோம் பலியா. இறைவா ஏற்பாய், இறைவா ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மானை பலி எல்லாமல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபண்டுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசு உடல் நம் உடல் நோய்களையும் உடல் பாவங்களை போக்க நம் உடலை பிரசுத்தமாக்கும் ஆசைப்படுகிறாங்க. வாழ்முறை அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவர்களாக தேர்ந்தெடுத்தவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் எங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நான் ஒருபோதும் விட்டு பிரிவிடாதேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம்ம எல்லோருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் உடல் ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவு அளிப்பது. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவச் சுமையால் பதறுகிறேன். பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச் சுமையால் பதறுகிறேன். பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகிறேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே
வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறே. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, இருளை வாழ்வில் பார்க்கிறே. இதயம் நொந்து அழுகின்றே, இருளை வாழ்வில் பார்க்கிறேன். இதயம் நொந்து அழுகின்றேன், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாயிற்று கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது மத்தியிலே வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கூறியிருக்கக்கூடியவர் அன்புக்குரிய தந்தை சூசை செல்வராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். நமது பங்கிற்கு இதற்கு முன்பாக திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது குருமானவர்களை உருவாக்குகிற கிறிஸ்து இல்ல குறுமடத்தில், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய கருமாத்தூரில் செயல்படக்கூடிய கிறிஸ்து இல்ல குறுமடத்தினுடைய அதிபராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் பல ஆண்டுகளாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் கருத்தப்பிள்ளையூர் பங்கு தந்தையாக பணியாற்றுவதற்கு முன்பாக தந்தையவர்கள் கருத்தப்பிள்ளையூரிலே பங்கு தந்தையாக பணியாற்றியிருந்தார்கள். அதன் பிறகு அவர் மேற்படிப்புக்காக சென்று தற்போது குறுமடத்திலேயே தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டு வருகிறார்கள். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர், நண்பர், இந்த நாளிலே நம்மோடு கூட வந்து இறைவார்த்தையை பகிர்ந்து நமக்காக ஜெபித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தையவர்கள் ஒரு ஆன்மீக பணிகளிலே எப்போதும் நிறைவாக செய்யக்கூடியவர்கள். இந்த நாளிலே நமக்காக நமது மத்தியிலே திருப்பலி நிறைவேற்றியிருப்பது நமக்கு மகிழ்வையும் நிறைவும் தருகிறது. தந்தையவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பு அளவந்தாங்குளம் அந்தோணியாரின் பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திக்க, உங்களுக்காக ஜெபிக்க, திருப்பலி நிறைவேற்ற, இறை வார்த்தை எடுத்துரைக்க நல்ல ஒரு வாய்ப்பு தந்த அன்பு சகோதரர், உங்கள் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருள் பணியாளர் அந்தோணியாக நடிகளாருக்கு நன்றி. நேற்றைய நாள் முழுவதும் 2 பேரும் கூடவே பயணம் செய்தோம். என்ஜிஓ காலனி, ஜவஹர் நகர் புதிய பங்கு தந்தை VK சருள்ராஜ் அடிகளார் பணி நியமனம், அவர் வட்டார அதிபர், அதனால் வந்தார். அவர் கருமாத்தூரிலே குருமட அதிபராக இருந்து என்ஜிஓ காலனிக்கு வந்ததால் நானும் வரவேண்டியிருந்தது. பிற்பாடு கருத்தப்பள்ளியூரில் ஒரு திருமண திருப்பலி, மாலையில் ஒரு இல்லம் மந்திரிப்பு, 3 நிகழ்வுகளும் 2 பேரும் ஒன்றாக இணைந்து பயணம் செய்தோம். அதனால் தான் இரவு இங்கு தங்கினேன். திருப்பலி நிறைவேற்ற சொன்னார். உங்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். அன்பானவர், மிக திறமையானவர், சாதிக்கக்கூடிய நல்ல பணியாளர், நல்ல ஒரு சகோதரர். ஆகவே தந்தைக்காக நன்றி. உங்கள் எல்லோரும் சந்திப்பதில் நன்றி. உங்கள் ஊரிலிருந்தும் போன வருஷம் என்னுடைய மாணவர் வேளாங்கண்ணி கருமாத்தூரில் படித்தார். இப்பொழுது அவர் பூந்தமல்லி இறுதிய குருத்துவ கல்லூரிக்கு தத்துவியல் செல்கிறார். இதுபோல் குரு மாணவர்களை நீங்கள் மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வையுங்கள். மறை மாவட்ட குரு மாணவர்கள் பெரும்பாலும் என்னிடம் படிக்க வருவார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக கருமாத்தூரில் இருக்கிறேன். அதனால் நன்றி. குருக்களுக்காக, குரு மாணவர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குழந்தைகளையும் குருத்துவ நிலைக்கு, அருட்சகோதரி நிலைக்கு உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபமே ஜெயம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த நற்கருணை அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் குடும்பங்களையும் நம் ஊர் மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் அன்னை மரியாளின் அருட்காவலிலும் அந்தோணியாரின் பாதுகாப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.